இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடி பண்றது திருட்டு வேலை, சேர்க்கறது புண்ணியமா? ஏய், பாவத்தை செய்றவங்க தான் புண்ணியம் சேர்க்கறதுக்கு கவலைப்படணும். இதெல்லாம் புண்ணியத்தை சேர்க்கறதுக்காக செய்யல. ஏய், போத நிறுத்து. இப்ப எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியாதுன்னு நினைச்சியா? நாங்க எதுக்கோ பண்றோம், இதுல தலையிடுறதுக்கு நீ யாரு? நான் யாருன்னு இப்ப தெரிஞ்சுப்பேன். இப்ப இந்த ஜானகியோட முகத்திரிய கிழிக்கிறேன் பாரு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இவ வளையலும் மஞ்சளும் தானம் பண்றதுனால இவள உத்தமேன்னு நினைச்சுக்காதீங்க. உண்மையை சொல்ல போனா இவ ஒரு திருடி. அதுவும் கோவில் நகைகளை திருடி இருக்கா. வார்த்தையை அளந்து பேசு, இல்லனா நடக்கிறதே வேற. என்னடி? என்ன? என்ன எல்லாரும் யோசிக்கிறீங்க? நான் சொன்னது 100க்கு 100 உண்மை. நகை திருட்டு கேஸ்ல இந்த ஜானகி ஜெயிலுக்கு போயிருக்கா. அது உண்மையா இல்லையான்னு நீங்களே கேளுங்க. என்னம்மா சொல்றீங்க? ஜானகி அம்மா கோயில் நகையை திருடிட்டாங்களா? எங்களால நம்பவே முடியலமா. கோயில் நகையை திருடிட்டு உங்க பாவத்தை போக்க எங்களுக்கு வளையல் கொடுப்பீங்களா? யாரோ ஒரு பொம்பளை கோயில் நகையை திருடினதா கேள்விப்பட்டோம். அது நீங்க தானா? ஆமாமா, போலீஸ் கைது பண்ண ஒரு வீடியோ பார்த்தேன். அது நீங்க தானா? அப்ப நெருப்பு இல்லாம புகையுமா? இங்க பாருங்க, உண்மை என்னன்னு தெரியாம இவ பேச்ச கேட்டுக்கிட்டு என் பெரியம்மாவை தப்பா பேசாதீங்க. ஏய், திருட்டு பண்ணவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்றியா? உன் கையால வளையல் வாங்கறதே பாவம். புனிதமான இடத்துல உங்க நிழல் படுறது அதை விட பெரிய பாவம். இந்த வளையல் தட்டை தூக்கிட்டு இங்க இருந்து வெளியே போ. கோர்ட்ல தீர்ப்பு வரும்ல, அப்போ இவங்களோட லட்சணம் என்னன்னு இந்த ஊருக்கு தெரியதான் போகுது. ஐயா நாட்டாம, நீங்க தான் பெரிய மனுஷனாச்சே. சாட்சிகளை கலைச்சு பொய் வாதம் பண்ணி உங்க பொண்டாட்டிய நிரபராதின்னு நிரூபிக்க பாப்பீங்க. அதனால தானே இவ்வளவு தைரியமா பேசுறீங்க. உன்ன மாதிரி பொம்பளைங்க பண்ற வேலைதான் அது. நான் சட்டத்துக்கும் ஊருக்கும் கட்டுப்பட்டவன், நீதிய நம்புறவன். ஒரு நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண எந்த தப்பான வேலையும் பண்ண தேவையில்லை. உங்களை பத்தி தெரியாதா? பெரிய லாயரை வச்சு பணத்தை தண்ணியா செலவு பண்ணி உங்க பொண்டாட்டிய காப்பாத்திடுவீங்க. அதனாலதான் உங்க மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது எங்களுக்கு. உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தா முதல்ல ஊர் பஞ்சாயத்தை கூட்டி உங்க பொண்டாட்டி யோகியமானவன்னு நிரூபிச்சு பாருங்களேன். அப்ப தெரியும் உங்க நேர்மை என்னன்னு. உன்னோட சவாலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது பஞ்சாயத்தை எப்படி கூட்ட முடியும்? ஏன் முடியாது? எங்க வீட்டு பையன் கார்த்திக் தப்பு பண்ண ஒரு சாதாரண தப்புக்கு போலீஸ்ல கேஸ் ஆச்சு. ஆனா நீங்க பஞ்சாயத்துல நிக்க வச்சு அவனை குற்றவாளி ஆக்குனீங்கல்ல, அப்ப மட்டும் பஞ்சாயத்தை கூட்டினீங்க. இப்ப முடியாதா? அந்த சூழ்நிலை வேற, ஜானகி விஷயம் வேற. அப்படிலாம் ஒண்ணு நான் தப்பிக்க விட மாட்டேன். நானே பஞ்சாயத்தை கூட்டுறேன். நீங்க எல்லாருமே வந்துதான் ஆகணும். பெயில் வாங்கினதுனால ஜானகி நிரபராதி ஆக முடியாது. இவை யாருன்னு பஞ்சாயத்துல சொல்லுங்க. அப்போ தீர்ப்புக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு தானே ஆகணும். என்ன பயமா இருக்கா? இவ்வளவு நேரம் நீதி நேர்மன்னு பேசுன, இப்போ ஜகா வாங்க பாக்குற? ஏய், எனக்கு என்ன பயம்? உண்மை எப்பவும் உண்மைதான். இங்க பஞ்சாயத்தை கூட்டுங்க. யார் தப்பானவங்கன்னு ஊருக்கு தெரியட்டும். வா ஜானகி. என்னங்க திடீர்னு வர சொன்னீங்க? என்ன விஷயம்? என் பொண்ணு சாருவோட கல்யாண விஷயமா தான்.
எல்லா ஏற்பாட்டையும் நானே பண்ணிட்டேன். ஆனா கல்யாண மண்டபம் சாப்பாடுங்கிற முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பேசலான்னு தான் வர சொன்னேன். ஏங்க மண்டபம்லாம் எதுக்குங்க? சிம்பிளா பேசாம கோயிலே முடிச்சிடலாமே. ஏங்க செலவு பண்றது தான் ரகுராம் சகல இருக்காருல்ல, தாராளமா பிரம்மாண்டமா செலவு பண்ணுவாங்க. அப்பதாங்க யாரும் நம்மள சந்தேகப்பட மாட்டாங்க. அப்பதாங்க முதல் நாள் ராத்திரி மண்டபத்துல சீனுவும் சாருவும் ஒன்னா இருந்தாங்கன்னு கதை கட்டுறதுக்கு வசதியா இருக்கும். ஏங்க அப்பதானங்க நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் சரிங்க. ஆனா நம்ம நினைச்சது நடக்கணும்னா முதல்ல சீனுவுக்கும் சாருக்கும் ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணணும். அத பத்தி அரசல் புரசலாம் வீட்ல இருக்கிறவங்களும் பேசணும். அப்பதான் நம்ம பிளான் நடக்கிறப்ப எல்லாரும் அதை நம்புவாங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அண்ணி. சீனுவ சாரு பக்கம் திருப்பறதுக்கு ஏகப்பட்ட ஐடியா இருக்கு என்கிட்ட. பாத்துக்கலாம் நம்ம. பெரியம்மா, இன்னும் கோவில்ல நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? மறக்கணும்னு நினைச்சாலும் முடியல மாயா. போலீஸ் கைது பண்ணி என்ன ஸ்டேஷன்ல வச்சோம். அந்த புவனேஸ்வரி வெறி அடங்கல. கோவில்ல அவமானப்படுத்தினா, அடுத்து பஞ்சாயத்துல நிக்க வச்சு அவமானப்படுத்தணும்னு துடிக்கிறா. பெரியம்மா, பாவத்தை செய்யறவங்க அத பத்தின எந்த ஒரு கூச்சமும் இல்லாம சந்தோஷமா இருக்காங்க. ஆனா ஒரு பாவமும் செய்யாம பழிய மட்டும் சுமந்து அத நினைச்சு நீங்க எதுக்கு கலங்கிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கும் கலங்க கூடாது பெரியம்மா. எதை பத்தியும் கவலைப்படாம இப்பதான் நீங்க தலை நிமிர்ந்து நடக்கணும். ஆனா என்னோட கவலை எல்லாம் உன் பெரியப்பாவை நினைச்சுதான் மாயா. என்னால இன்னைக்கு அவர் தலை குனிஞ்சு நிக்கிறாரு. இப்ப அந்த புவனேஸ்வரி பஞ்சாயத்து கூட்ட போறேன்னு சொல்லியிருக்கா. தீர்ப்பு சொல்ல போறவரை முன்னாடியே என்னை குற்றவாளியா நிறுத்தி உன் பொண்டாட்டி திருடின்னு சொல்ல போறா. அதெல்லாம் அவருக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். இங்க பாருங்க, அவமானப்பட்டது அவதான். இதுக்கு மேலையும் அவமானத்துல எரிஞ்சு சாம்பலாக போறதும் அந்த புவனேஸ்வரி தான். இதையும் கடந்து போவும் பெரியம்மா. மனச தளர விடாதீங்க. தோனி இத்தனை எடுத்து கொடுத்தா ஆகாதான், அதையும் இவங்களே தான் கொடுக்கணுமா? இந்த வீட்டோட மருமகன்னு கிடைக்கிற மரியாதை எல்லாமே இவங்களுக்கு தான் கிடைக்குது. ஏற்கனவே இவங்க திருட்டு பழிய சுமந்து நிக்கிறாங்க. இவங்க கையால கொடுத்தா விளங்கமா சொல்லுங்க? அண்ணி, ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்களுக்கு கொடுக்க விடாம பண்ணணும். அண்ணே, என்ன பத்மா? இல்ல அண்ணே, கோயிலுக்கு அவங்க பாத யாத்திரை போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு திருட்டு பழியோட இருக்கிற நீங்க போய் யாசகம் கொடுக்கறது நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது அண்ணே.